நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த மாதிரி அரசியலில் பல்வேறு சிக்கல்களை அவர் சந்திப்பார். திரிஷாவையும் கட்சியில் இணைத்துக் கொண்டால் இந்த சிக்கலை வந்துடுது. 3 பேர் இப்போ ஆளுநரை சந்திக்க போகிறாங்க, அதே மாதிரி திரிஷாவும் கூட்டு போங்க, உடனே வந்து அது சக்ஸஸ் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. வேளாங்கண்ணி போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னதா? இவர் வேளாங்கண்ணி போக தவிர்த்திருக்காரு. இவர் வேளாங்கண்ணி போயிருந்தா கண்டிப்பாக சிஎம் வந்து இவ்வளவு ஒரு டஃப் கொடுக்காது. இந்த ராகுகேது பேச்சுக்கு அப்புறம் வேறு கட்சியில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏடிஎம்கே வந்து ஒரு திடீர்னு ஒரு 10 எம்எல்ஏ உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி கூட நடக்கலாம். அவர் இப்போ ஜெயிச்ச தொகுதி எத்தனை? 108. 108ங்கிறது 9ஆம் நம்பர். வர 9ஆம் தேதிக்கு மேலே வந்து நிறைய மாற்றம் வரும். ரீஎலெக்ஷன் வச்சா 200 தொகுதி மேலே அடித்து நொறுக்கிட்டு வந்துடும். மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதுக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகிருச்சு. யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு மேஜிக் ரிசல்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகிருக்கு. தனது முதல் தேர்தலிலேயே தாவேக 108 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் முதலமைச்சர் ஆவதில் இழுபறியானது நீடித்து வருகிறது. இது பற்றிலாம் பேசலாம். தொடர்ந்து நம்முடைய அகில உலக பாரதிய ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழக அரசியல் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ தினம் தினம் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை தாண்டி இப்போ நொடிக்கு நொடி மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. தாவேக தலைவர் விஜய் வந்து 108 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றிருந்தாலும் இன்னும் பெரும்பான்மை தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இழுபறி தொடர்ந்து நீடித்து வருகிறது. தமிழக மக்களுக்கான ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, விஜய் சிஎம் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விஜயோட அந்த கட்டங்கள் என்ன சொல்லுது? விஜயோட நேரம் எப்படி இருக்கிறது? விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு நம்ம 2022 நம்ம சொல்லியிருந்தோம். சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துடுவார். அவர் அரசியல் ஆசை கொண்ட ஜாதகம். கன்னி லக்னத்துக்கு 12ஆம் இடம் சூரியன். சூரியன் என்பது அதிகாரம். அந்த அதிகாரம் அதே மாதிரி செவ்வாய் நீட்சபங்க ராஜயோகம். அதனால் அதிகாரம், ஆளுமை இதெல்லாம் சேர்ந்து அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஆசை கொண்டவர். அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அரசியலுக்கு வந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினிகாந்த் வந்து காக்கா கழுகு அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதில் வந்து ரஜினி தன்னை கழுகாகவும் விஜயை காக்காவும் சொன்னார் அப்படின்னு ஒரு விமர்சனம் போச்சு. அப்போ நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அப்போ என்ன பண்ணால் இந்த காக்கா கழுகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த காக்கா கூட்டத்தை வழிநடத்தி அரசியலுக்கு வருவார், அரசியலை தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கொடி வடிவமைக்கும் போதும் நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னா 2026 தேர்தல் வந்துருச்சு, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. 108 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்கள் தோல்வி அடைந்த இடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்றிருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஏற்கனவே வந்து இவர்களோட கூட்டணி வந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள். இது எல்லாம் தாண்டி அவரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்னி லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். கன்னி லக்னம் கடகராசிக்கு யோக சனி காலமானது தொடங்கியிருக்கு. இந்த யோக சனி காலம் கடகராசிக்கு தொடங்கிருச்சுன்னா, யோக சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் சனி பகவான் கொடுக்குற வாய்ப்பு, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு காலம் தான் இப்போ அவருக்கு தொடங்கியிருக்கு. அவருடைய அரசியல் ஆசையை இப்போ நிறைவேற்றிக்கலாம். அதுக்கான காலம் வந்ததால் அவர் வெற்றி பெற்றுட்டார். அதுதான் அந்த ஜாதக அமைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜனஜாதகத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல வந்து தடைக்காரகனாக ராகு இருக்கார். அதே மாதிரி அவருடைய ஜன ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல தடைக்காரனாக ராகு இருக்கார். ராகுங்கிறது இன்றைக்கி தடைக்காரனாக இருந்து அந்த முயற்சிகளை தடுக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்கும் போகும்போதும் பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் பல்வேறு சிக்கல் வரும். அதில் அப்ளை பண்ணுறதுல சிக்கல் வரும், அதில் பர்மிஷன் வாங்குறதுல சிக்கல் வரும். எல்லா தடைகளையும் உடச்சி தான் போவார். தொடர் வெற்றி அப்படிங்கிறது தொடர் முயற்சி. அவரோட முயற்சிகள் பலிதமாகாது. அப்போ முயற்சிகள் பலிதமாகாத பட்சத்தில் ராகு பாதிப்பாக இருக்கார். இன்னமும் ராகு வந்து 6ஆம் இடத்துல பாதிப்பான இடத்துல தான் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் மாறுவார். அந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த மாதிரி அரசியலில் பல்வேறு சிக்கல்களை அவர் சந்திப்பார். ஆனால் அவர் தான் முதல்வர். அவர் முதல்வராக பதவியேற்பார் இன்னும் சில நாட்களில். இந்த வீடியோ போயிட்டுருக்கிற இன்னும் சில நாட்கள். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் எண்ணுங்கிறது ராசி. அவர் இப்போ ஜெயிச்ச தொகுதி எத்தனை? 108. 108ங்கிறது 9ஆம் நம்பர். வர 9ஆம் தேதிக்கு மேலே வந்து நிறைய மாற்றம் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் வந்துடும். அதனால் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து பதவியேற்பதற்கான நிறைய வழிமுறைகள் கிடைக்கும். இதில் என்னென்னா இந்த விமர்சனங்கள் அப்படின்றது அவருடைய ஜனஜாதகத்தில் இருக்குது. பொதுவாகவே ராகு என்பது வந்து புகழ்னு சொல்லுவாங்க. அந்த ராகு இப்போ தடையாக இருக்கார் இல்லையா? அந்த தடையாக இருக்கிற காலத்தில் தான் இவங்க த்ரிஷாவோட அவங்க மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க. த்ரிஷாவோட வந்து இவர் வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படின்னு விமர்சனங்கள்லாம் எதிர்க்கட்சியால் வைக்கப்பட்டது. பொதுவாகவே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்த விமர்சனமானது இருக்கும்.
ஆனால் அந்த விமர்சனத்தை குடும்ப உறுப்பினர்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன் கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு அரசியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அதில் வந்து புகழை ரொம்ப கொடுக்கக்கூடிய கிரகமானது சுக்கிரனோட சேர்ந்து ராகு. அதேமாரி சூரியன் செவ்வாயோட சேர்ந்து ராகு தான் உச்சாணி கொம்பு குத்திக்கிட்டு போவார். அந்த ராகு புகழை கொடுக்கும்போது சைடில் இந்த மாதிரி பிரச்சனையும் கொடுப்பாரு. இப்போ வந்து கலைஞர் ஐயா இருக்காங்கன்னா, கலைஞர் ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயாளம்மாள் இருந்தாங்க, அப்புறம் ராசாத்தி அம்மாள் அவங்களாம் வந்தாங்க. அப்போ தயாளம்மாள் பிரச்சனை பண்ணியிருந்தா ராசாத்தி அம்மாள் எங்கேருந்து வந்திருப்பாங்க? அரசியல் எப்படி ஜெயிச்சிருக்கிறது? சில ஜாதகம் வந்து கை கொடுக்கும். இப்போ எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜானகம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா கூட ஒரு ஒரு அரசியல் நட்பு இருந்துச்சு. ஜானகம்மா பிரச்சனை பண்ணியிருந்தா இவங்க எப்படி மேலே வர முடியும்? அதாவது தன்னுடைய வெற்றிக்காக யாரை வேணாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு ஜெயிக்கிற ஜாதகம் தான் விஜயோட ஜாதகம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, விஜய் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா சந்திரசேகரால் வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார். சந்திரசேகர் தான் அவருக்கு எல்லாமே பண்ணார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் சந்திரசேகர் சார் வந்து தன்னுடைய சினிமா கேரியருக்கு சின்ன இடைஞ்சலாக இருப்பார். சில கதைகள்லாம் கேட்குறாரு, அந்த கதைகள் மூலிமா தனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு எப்போ நினச்சாரோ அப்போவே அவங்க அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டார். அவங்க அப்பா மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டார். அவங்க அப்பா மொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டு சினிமா கேரியரில் டாப்பில் அடித்து தூக்கிட்டு வந்தார். அதே போல் அரசியலுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி அரசியலாம் போகாதீங்க, பணத்தெல்லாம் விட்டுருவாங்க, விஜயகாந்த் சார்லாம் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் அப்போ மனைவியை கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். அதோட த்ரிஷா பிரச்சனை வேறையா, ஏன்னா அந்த புகழை கொடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனையும் கொடுக்கும். அதை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சினிமா வேணாம், அரசியல் வேணாம், எது வேணாம்னு ஒரு பொட்டிக்கடை வச்சு கொடுத்துடணும். அப்போ சினிமா அரசியல் புகழ் வரும்போது இதுவும் கூடவே வரதான் செய்யும். அது வேற தவிர்க்க முடியாது. அப்போ அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொன்னார் வழியாக, அதுக்காக குடும்பத்தை விட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒதுங்கலை. அவர் வந்து அந்த வெற்றிக்காக தள்ளி வைக்கிறார். தள்ளி வச்சுட்டு தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய இலக்கை அடைகிறார். அதுதான் உண்மை. முதல்ல வந்து சினிமாவுக்காக அப்பா அம்மாவை தள்ளி நின்னார். அதே மாதிரி இப்போ வந்து அரசியலுக்காக மனைவி குழந்தைகளை தள்ளி நின்னார். இதான் அதை விட்டு மொத்தமாக சேர்ந்து வளர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப வராது. எப்போதுமே சினிமா அரசியல் இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபெக்டான விஷயம். அதில் வந்து டாப்பில் வர்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களில் இவங்களெல்லாம் இணைச்சிக்கிட்டு போகிறதுங்கிறது நிறையா பாதிப்பை கொடுக்கும். அதனால் அவங்க தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சுட்டு ஜெயிக்கிறது ஒரு யுக்தின்னு சொல்லலாம். விஜயோட அரசியலில் த்ரிஷா என்ட்ரி ஆகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் ஆளுமை த்ரிஷாவுக்கு இருக்கா? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஜெயலலிதா, எம்ஜிஆர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு ட்ரோல் பண்ணுறாங்க. அது உண்மையும் கூட. எப்படி உண்மை அப்படின்னா, த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா 4/5/1983 பாலக்காட்டில் பிறந்திருக்காங்க. ஐயர் குடும்பத்தில் பிறந்த பெண். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தில் உள்ள ஒரு ஜாதகம். சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனா யோகம். அதனால் வந்து சினிமாவில் அவங்க வந்து ஒரு சாதாரண இப்போ ஜோடி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சைடு ஆக்டர் மாதிரி நிற்பாங்க. சிம்ரன் நடிச்சிருப்பாங்க, அதில் வந்து சைடு ஆக்டர் நிற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து வளர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய நடிகையாக இருக்காங்க. ரொம்ப காலமாக வந்து கதாநாயகவே நிற்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமான ஜாதகம். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியன் உச்சமான ஜாதகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் ஆளுமையான ஜாதகம். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். அந்த பரிவர்த்தனா யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரசியல் ஆளுமையையும் அதே மாதிரி அரசியல் தன்மையும் கொடுக்கும். இப்போ அதனால் அவங்களுக்கு நேச்சுரலாக ஒரு பேட்டியில் கூட கொடுத்தாங்கன்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அரசியலுக்கான ஜாதகம். இந்த நேரத்தில் அவங்களை பொறுத்தவரை இந்த நேரத்தில் த்ரிஷாவை இவங்க வந்து இப்போ புஷி ஆனந்த் இருக்காங்க, அதேமாதிரி ஆதவர்ஜுனா இருக்காங்க, மற்ற பேர் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி இவரை த்ரிஷாவையும் கட்சியில் இணைத்து கொண்டால் இந்த சிக்கலை வந்துடுது. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தோஷத்தில் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தாலே போதும், எந்த சிக்கலும் இருக்காது. வராது. எப்படி வராது அப்படின்றத நான் கணக்கு சொல்கிறேன். ஜோசிய கணக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் அரசியல் கணக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜோசிய கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு தான் தடைக்காரகனாக இருக்கார். ராகு 6ஆம் இடத்துல இருந்து தடையை கொடுக்குறாரு, எதிரிகளை உருவாக்குறாரு, மத்தியிலேருந்து ஆளுநர் வச்சு ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. அப்போ இந்த ராகு யோகம் பெற்ற ஆள் உங்கள்கிட்ட யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ உங்கள் கூட இருக்கிற ஆண்கள் யார் பசங்களுடைய ஐயாவாக இருக்கட்டும், இப்போ ஆதவர்ஜனா இருக்கட்டும், அதெல்லாம் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் த்ரிஷாவுக்கு அது பல மடங்கு இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இவருக்கு ராகு வந்து கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தடையில் போகுது, புதனில். புதன்கிறது தான் நீங்கள் என்ன தான் பதவி, அதாவது சூரியன் என்பது அதிகாரம், செவ்வாய் என்பது ஆளுமை, புதன்கிறது தான் கையெழுத்து, புதன்கிறது தான் டாக்குமெண்ட்டு. அப்போ முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போடணும்னா அந்த புதன் பலம் வேணும். அந்த புதன் பலம் பல மடங்கு இருக்கிற ஒரு ஜாதகம் த்ரிஷா ஜாதகம். அவங்க போய் அந்த இடத்துல நின்று இப்போ இவங்க 3 பேர் இப்போ ஆளுநரை சந்திக்க போகிறாங்க. அதேமாதிரி த்ரிஷாவும் கூப்பிட்டு போங்க. என்ன எல்லா இடத்துக்கும் இப்போ அவங்க தான் எல்லா இடத்துக்கும் வராங்க, விஷ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, கட்சியில் நினச்சிட்டு கூப்பிட்டு போங்க. உடனே வந்து அது சக்ஸஸ் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. 10 எம்எல்ஏ எங்கிறது வந்து அது ஜாயின் பண்ணிக்குவோம், ஜாயின் பண்ணிட்டு ஆட்சி அமைச்சிடலாம்.
இது வந்து அவங்களுக்குள்ள உறவுகளையோ மற்ற விஷயத்தில் நான் சொல்ல, ஜாதக ரீதியாக உள்ள கணக்கு அவங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணுது. அவங்களுக்கு அரசியல் ஆளுமையான ஜாதகம், அந்த அரசியல் ஆளுமையான ஜாதகம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட் பண்ணுறதால அந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தில் த்ரிஷாவுக்கு இருக்கிறதால அந்த பரிவர்த்தனா யோகம், அந்த புதன் பலம் வேணும். யாருக்கு வேணும்? விஜய்க்கு வேணும். அந்த புதன் வந்து ராகுவோட சேர்ந்து கெடுக்கிறாரு. அந்த கையெழுத்து இப்போ பதவி ஏற்று கையெழுத்து போடுற நேரத்தில், கடைசி நேரத்தில் 7ஆம் தேதி பதவினாங்க, 6ஆம் தேதி பதவி ஏற்றுறோம், 6ஆம் தேதி 7ஆம் தேதி பதவினாங்க, திடீர்னு நின்று போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பதவியேற்புக்கான வேலைகளும் ஸ்டாப் ஆகுது. காங்கிரஸ் வந்து உள்ளே வந்துமே இன்னும் வந்து அவங்களால ஒரு முழுமையான ஃபுல்ஃபில் வர முடியல. அதே வந்து அந்த இடத்துல த்ரிஷா அந்த மாதிரி, இதுக்கு பேர் தான் ஆளுமைன்னு சொல்கிறது. அப்போ வந்து த்ரிஷாவுக்கு அந்த புதன் சுக்கிரன் ஆளுமையானது பலமாக இருக்குது. அந்த பலமாக இருக்கிறதால அவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளும்போது ஈஸியாக வந்துடலாம். ஒருவேளை த்ரிஷா வரல, இந்த இழுபறி இருக்குல்ல, சிஎம் ஆகவாரா மாட்டாரா அப்படிங்கிற அந்த இழுபறி வந்து நீடிச்சுட்டே இருக்குமா? இழுபறி நீடிக்கும். ஆனால் இழுபறி வந்து கிட்டத்தட்ட வந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இவங்க வந்துட்டால் சீக்கிரம் முடியும், ஒரே நாளில் கூட முடிஞ்சிடலாம். இல்லைனா அந்த கட்சியில் 2 பேர், இந்த கட்சியில் 2 பேர் இவங்க பொறுக்கி போட்டுட்ருக்கணும். அப்படி பொறுக்கி போடும்போது அதில் வந்து ஆளுமையான ஒருத்தவங்க வருவாங்க. யாரோ ஒரு எம்எல்ஏக்கு வந்து அந்த புதன் ஆளுமையான ஒரு ஜாதகம் இருக்கும். அவங்க உள்ளே வரும்போது இவர் சிஎம்மாக ஃபுல்ஃபில் ஆகிடும். இல்லைனா ஒன்று பொறுக்கி எடுத்துகிட்டு இருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து காங்கிரஸில் ஒரு 5 பேர் வந்தாங்க, அதுக்கடுத்து விடுதலை சிறுத்தைகளில் 2 பேர் வந்தாங்க, அதுக்கடுத்து சிபிஎம்மில் ஒரு 2 பேர் வந்தாங்க, அடுத்து சிபிஎம்மில் 2 பேர் வந்தாங்க. இப்படி 2 தான் பொறுக்கணும். ஆனால் இது மாதிரி வரும்போது எங்கே இருந்தாலும், இப்போ ஏடிஎம்கே வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே வந்து ஒரு திடீர்னு ஒரு 10 எம்எல்ஏ உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி கூட நடக்கலாம், அந்த அதிசயம் கூட நடக்கலாம். இப்போ அந்த பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்துட்டு தான் இருக்கு. சிவி சண்முகமா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், அவங்க கிட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. அதிமுக தரப்புல இருந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து தாவேக்காக்கு வர போறதாவும் அந்த தகவல் வெளியாகிட்டு. அது மாதிரிதான் என்ன ஆகும்னா, ஒருத்தருடைய கிரகமானது வலுவாக இருக்கும்போது, இப்போ வந்து ஒரு இடத்துல மழையே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக வெடிப்பால் திடீர்னு அவ்வளோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அந்த ஆளுமையான ஆட்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பூம் ஆகி டக்குன்னு ஒரு 10 பேர் வந்து உடனே ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரம் கிடச்சிடும். அந்த பவர் வந்து த்ரிஷாட்ட இருக்குது. அது நான் ஆய்வு பண்ணதால் இதை சொல்கிறேன். அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்களோ இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்களோ இல்லை. அதே புதன் ஆளுமையான யாரோ ஒருத்தர், அது வந்து ஏடிஎம்கே இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு எம்எல்ஏ கூட அந்த புதன் ஆளுமை இருக்கலாம். எனக்கு த்ரிஷாவோட ஜாதகம் தெரிஞ்சதால அதை பற்றி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அது மாதிரி யாரோ ஒருத்தவங்க வரும்போது ஈஸியாக அவருக்கு ஃபில்ஃபில் ஆகி இவர் சிஎம்மாக உட்காந்து சைன் பண்ண ஆரம்பிச்சிருவார். இவர் தான் சிஎம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அது வந்து இப்போ சிஎம் ஆக முடியாது, 356 பயன்படுத்தி இவங்க கலைச்சிருவார் கவர்னரு, திருப்பி ரீஎலெக்ஷன் அப்படிலாம் வரமாட்டாங்க, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அப்படி ரீஎலெக்ஷன் வந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாமே இப்படி குழப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து அரசாட்சியே வரல, குழப்பிடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே வந்து கவர்னர் என்ன பண்ணுவார்னா, இந்திய அரசியல் சட்டம் 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சிருவார், ரீஎலெக்ஷன் வைப்பார். ரீஎலெக்ஷன் வச்சா விஜய் என்ன சொல்லுவார், மைக்கை பிடிச்சி, நான் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்தேன், ஆனால் மக்கள் நீங்கள் வந்து எனக்கு நம்பி ஓட்டும் போட்டிங்க, ஆனால் சேவை செய்ய இவங்கெல்லாம் விடலை, இவங்க திருப்பி கொள்ளடிக்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 200 தொகுதி மேலே அடித்து நொறுக்கிட்டு வந்துடும். ஆனால் 1996 ஜெயலலிதா மேடம் ஆட்சியில் வந்து பெரிய பிரேக் இருந்துச்சு. 91 ஆட்சிக்கு வந்தாங்க, 96 பெரிய பிரேக் இருந்துச்சு. நகையெல்லாம் போட்டாங்க, ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணாங்க, அப்படி பிரேக் இருந்துச்சு. அப்படி பிரேக் இருக்கும்போது வெறும் 2 சீட்டு தான் ஜெயித்தாங்க. ஃபுல்லாக டிஎம்கேவும் தமிழ் மாநில காங்கிரஸும் அடித்து நொறுக்கிட்டு வந்துச்சு. அப்போ தான் வந்து ரஜினிகாந்த் வந்து வாய்ஸ் கொடுத்தது, இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா வந்து ஓட்டு போட்டிங்கன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி வாய்ஸ்லாம் கொடுத்தார். அப்போ அப்படி ஒரு மாஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி இவங்க ஆட்சியை கலைச்சிட்டு வச்சுட்டாலும் திருப்பி சிஎம் பவர் யாருக்குன்னா விஜய்க்கு தான். அதனால் அதுக்கு விட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவார், அதில் மாற்று கருத்தில். ஆனால் 16ஆம் தேதி வரைக்கும் அதிகபட்சம் இந்த இழுபறியானது நீடிக்கும். அந்த இழுபறியில் சீக்கிரமாக தீர்வு வர்றதுக்கு த்ரிஷா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யாராவது ஆண்களோ அந்த புதன் பலமானவர்கள் அங்கே உள்ளே யார் வேணும்னா புதன் பலமான யாரோ ஒரு ஆளுமை வேணும். அந்த ஆளுமை உள்ளே வர பட்சத்தில் கண்டிப்பாக அவர் சிஎம்மாக கையெழுத்து போட்டுருவார், சிஎம்மாக அரியணை ஏறிடுவார், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போது விஜய் சிஎம் ஆயிட்டாரு, அவர் அந்த 5 வருஷ காலம் வந்து சிஎம்மாக நீட்டிப்பாரா, அந்த கட்சியை அவர் எப்படி கொண்டு போகிறார்? இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது விஜய் கிட்ட. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் விஜய் பூர்த்தி செய்வாரா? அதாவது ஒன்று தாம்மா, யோக சனி காலம் இப்போ தான் தொடங்கியிருக்கு. இந்த யோக சனி காலங்கிறது 7.5 ஆண்டு காலம். இந்த 7.5 ஆண்டு காலத்தில் 5 வருஷங்கிறது அசால்ட்டாக ஓடிடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து ஒரு மாதம் 2500 எப்படி தர முடியும்,
இப்படின்னு ஒரு விமர்சனம். அதுக்கடுத்து வருடத்துக்கு 6 சிலிண்டர் எப்படி தர முடியும், இவருடைய கொள்கை, இவருடைய அந்த இலவசங்கள்லாம் எப்படி அறிவிச்சிருக்காரு, எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு மீட்டிங்கில். அவரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, நீங்களாம் கமிஷன் எடுத்தீங்க, நான் கமிஷன் எடுக்க மாட்டேன், மக்களுக்கு செய்வேன், அப்போ அது செஞ்சிடலாம்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. அதனால் வந்து அவரை பொறுத்தவரை நான் சினிமாவில் சம்பாரிச்சிட்டேன், திருப்பி நான் ஓவரா சம்பாதிக்க வேண்டிய ஆசை இல்லை. மக்களோட ஆதரவு பெற்றதற்கான முக்கிய காரணமும் அதுதான். சினிமாவையும் வச்சுக்கிட்டு நான் அரசியல் வச்சுப்பேன் அப்படின்னா அவருக்கு இந்த அளவுக்கான ஆதரவு கிடைச்சிருக்குமான்னு தெரியல. சினிமாவை விட்டுட்டு நான் உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொன்னதான் இந்த அளவுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு காரணமாகவும் சொல்றேன். ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு தன்னுடைய உண்மையை சொல்லிட்டாருல, எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்கு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரு. மற்றவங்களாம் அந்த உண்மையை சொல்லல. விஜயை பொறுத்தவரை யோகசனி காலம் என்பது 7.5 ஆண்டுகள். அந்த 7.5 ஆண்டுகள் இருக்கிறதால 5 வருடம் பூர்த்தி பண்றது அவருக்கு ஒரு சிரமமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அவர் வந்து எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவார். என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு, இவர் எப்படி ஆள போகிறார். சரி, இவர் வந்து மக்கள் கூடுற இடம்லாம் ஓட்டா மாறுமா, அப்போ அந்த விமர்சனத்தை முறியடிச்சார் இல்லையா, அதே மாதிரி இதெல்லாம் செஞ்சிருவாரா அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சிருவார். அதை வந்து நீங்கள் வேணால் 5 ஆண்டுகள் கழித்து எடுத்து பாருங்கள். கடந்த ஆட்சியில், கடந்த இப்போ ஏடிஎம்கே ஆட்சியாக இருக்கட்டும், டிஎம்கே ஆட்சியாக இருக்கட்டும், அவருடைய தேர்தல் அறிக்கையையும் அதில் அவங்க எவ்வளோ நிறைவேற்றிருக்காங்க அதுவும் பாருங்கள். அதே மாதிரி விஜய் இப்போ தேர்தல் அறிக்கை விட்டுருக்காரு, இவரோட ஆட்சி முடிஞ்ச பிறகு அதையும் எடுத்து பாருங்கள். அதை விட அது அதிகமாக தான் அவர் நிறைவேற்றிருப்பார். அவர் வந்து ஒரு பக்கம் வந்து சினிமா விட்டு வரார், இன்னொன்று உண்மையான அந்த கணக்கு வழக்கில் சொல்லிட்டார், இன்னொன்று இளைஞர்கள் ஓட்டை நம்பி வரார். அதனால் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் வரார். அந்த சர்வீஸ் பண்ண வரும்போது முழுமையாக அவருக்கு சர்வீஸ் பண்ணிடுவார், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அது கடக ராசி, ஆளுமையான ராசி, அரசியல் ராசி. அந்த ஆளுமை குணம் இருந்ததால் ஆளுமையாக வராரு, கண்டிப்பாக பதவியேற்றிருக்காரு. அதே மாதிரி பெரும்பகுதியை நிறைவேற்றிடுவார், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல் மட்டும்தான் அதில் இருக்குது. சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவருக்கு ஆளுமை தேவைப்படும். அதுக்கான ஆட்களை அவர் வச்சுக்கணும். ஏன்னா அவர் ஜனஜாதகத்தில் அது கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் விஷயங்களில், அது மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்து போடுறதுல, அதிலலாம் இந்த புதன் பலமான ஆட்கள் வேணும். ஏற்கனவே இந்த குரு பலமான ஆட்கள் சிலர் வந்து சேர்ந்துருக்காங்க, அதனால் ஓட்டு விழுந்துச்சு. அதே மாதிரி வந்து புதன் பலமான ஆட்கள் வந்து சேரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஆளுமை வந்துடும். இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, அந்த வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், வெளி மாநில ஒப்பந்தங்கள். இப்போ தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்கு. விஜய் வந்த பிறகு, ஆட்சி அமைச்ச பிறகு தமிழகம் வந்து அதே நிலையில் நீடிக்குமா, இல்லை மேலும் வளர வாய்ப்பு இருக்கா? மேலும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த 9வது மாதம் வரைக்கும், தீபாவளி 10வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். சில குளறுபடிகள் அவருக்கே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவார். அதுக்கப்புறம் வந்து ராகு பலமாக வந்துடுவார். ராகு பலமாக வரும்போது எதிர்பாராத விதமாக அடித்து நொறுக்கிடுவார். நாளைய திருப்ப படத்தில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இவரெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆளுன்னு வந்து கூட்டிகிட்டு வந்து எஸ்ஏசி நடிக்க வைக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த சக போட்டியாளனாக இருந்த அஜித் வந்து பெரிய சாக்லேட் பாய் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தார். அதையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் டான்ஸ் அது இதெல்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப ஹையராக வந்தார். அதே மாதிரி இவர் எல்லாமே கற்றுக்கிட்டு அழகாக வந்துடுவார். ஒவ்வொரு நாளும் பயிற்சியாக எடுத்துக்குவார். அவருக்குள்ள இந்த ஈகோ இருக்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அவரோட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்லாம் வேற ஒருத்தவங்க ஒரு சால்வியாக இருக்கட்டும் வச்சுக்கலாம். நேற்று வந்து காங்கிரஸ் வந்து இணையிறாங்க. இணையும் போது பார்த்தீங்கன்னா மொத்த பண்டல் சால்வி வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்று எடுத்து இவர் போட்டுட்ருக்காரு. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சைடில் அந்த ஈகோவாக அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சைடில் ஒரு ஆளை வச்சுருப்பாங்க, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இவர் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற மனுஷன் மொத்த பண்டலையும் வாங்கி அவர் வச்சுக்கிட்டார், அவர் எடுத்து கொடுப்பார். அதேமாதிரி இவர் கை பேக்காக அவரே எடுத்துகிட்டு போவார். அந்த மாதிரி வந்து சுய சிந்தனை உள்ள ஒரு ஆள். அதேமாதிரி அந்த இடத்துல ஈகோலாம் இல்லாத ஒரு ஆள். அதனால் வந்து எளிமையாக மக்கள் அணுக முடியும். நீங்கள் அவர் என்னன்னா ரொம்ப ரஷ்ஷாக போட்டு அழுத்தும் போது தான் பயப்படுறாரு, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதாவது ஆகிடும் தான் பயப்படுறாரு ஒழிய அவருக்கெல்லாம் அதெல்லாம் பயப்படவே இல்லை. அவருக்கு எனக்கு வந்து அதனால தான் பாதுகாப்பாக வேணாம், என் மக்களோட என்ன பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை பொறுத்தவரை அவருக்கு எதோ ஆகிடுமெல்லாம் பயப்படவே இல்லை. மக்களுக்கு எதாவது ஆகிடுமோ அது மாதிரி பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஆள். அதே மாதிரி வந்து அந்த ஈகோலாம் இருக்காத ஒரு ஆள். அதனால் வந்து சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதில் ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் அதை மக்கள் வழி நடத்தி கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அவரும் கரெக்டாக அந்த ஆட்களை இணைச்சிக்கிட்டு அவர் வழி நடத்தி போகணும். இதுதான். இப்போ தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்ன பார்த்தோம்னா விஜய் வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இப்போ வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த இழுபறி நீடித்து வருது. இதுக்கு ஏதேனும் பரிகாரம் பண்ணணுமா, கோவில்கள் ஏதானும் விஜய் போகணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் எதாவது இருக்கா? ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்ட கேள்வியிலே மிக மிக ஹைலைட்டான கேள்வி தான், எனக்கு மனதுக்கு நிறைவான கேள்வி. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தருடைய ஆலோசனை கேட்குறாங்க, ஜோதிட ஆலோசனை கேட்குறாங்க. அதை நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது, கரெக்டு தான், அதெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவரை பொறுத்தவரை ஜோசப் விஜய்
அவங்க மார்க்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள், அதுக்கப்புறம் முஸ்லீமை தழுவுறாங்க. அந்த மார்க்கத்தை நீ பின்பற்றின பிறகு நீ ஜோசப் விஜய் அப்படின்னு கையெழுத்து போடுற. வெறும் விஜய் இல்லை, ஜோசப் விஜய்னு கையெழுத்து போட்ட பிறகு வேளாங்கண்ணி போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னதா? இவர் வேளாங்கண்ணி போக தவிர்த்திருக்கார். இவர் வேளாங்கண்ணி போயிருந்தா கண்டிப்பாக சிஎம் வந்து இவ்வளோ ஒரு டஃப் கொடுக்காது. அந்த ராகு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இந்த திரிஷாவை உள்ள தூக்கி போட்டால் அந்த ராகு வந்து புதனோட சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும்னு சொன்னோம் இல்லையா? அதேமாதிரி இவங்க வேளாங்கண்ணி போயிருந்தாருன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய இழுபறி வந்திருக்காது. யாராவது 10 பேர் டக்குன்னு வந்து இவர் ஆட்சி அமைச்சிருப்பார். இப்போவும் ஒன்று கெட்டு போல, கண்டிப்பாக வேளாங்கண்ணி போயிட்டு வாங்க. நீங்கள் வெறும் விஜய் அல்ல, ஜோசப் விஜய். ஜோசப் விஜய்ங்கிறது அந்த கிறிஸ்தவ மார்க்கம். அந்த மார்க்கத்தில் வந்து நீங்கள் வந்து மேரி மாதான்னு சொல்கிறீங்க, நாங்கள் மாரியம்மன் சொல்கிறோம். எப்போ இவர் ஜோசப் விஜய்னு ஆகிட்டாரோ இவரோட ஒவ்வொரு படத்திற்கும் வந்து வேளாங்கண்ணி மாதாவுக்கு போனவர் ஏன் இப்போ போகலை? அது தப்பு. மதங்களை கடந்த ஒரு ஆள் அப்படிங்கும்போது நீ அந்த மதத்தை பின்பற்றிட்ட. ஒவ்வொரு படத்தோடைய ரிலீஸ்க்கு நீ போனவங்க இப்போ ஏன் போகல? போயிருந்தால் இந்த தடையானது உடஞ்சிருக்கும். நான் ஒரு ஜோசியராக இருந்தாலும் இந்த மதங்களை கடந்த ஒரு விஷயங்கிறதால இதை நான் சொல்கிறேன். அவர் அங்கே போயிருந்தாருன்னா அது நடந்திருக்கும். இப்போவும் ஒன்று கெட்டு போல போயிட்டு வர சொல்லுங்கள், நடந்துடும். இப்போ விஜய் முதலமைச்சரா ஆயிட்டாருங்கிற பட்சத்துல வந்து எதிர்த்தரப்புல உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, ஸ்டாலினுமே இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல இவங்கள யாருக்கு வந்து அந்த ஜாதகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது? விஜய்க்கு தான் அந்த பவர்ஃபுல்லான அந்த ஜாதகம் அமைஞ்சிருக்கா, இல்லை இவங்களே யாருக்கு வந்து அந்த பவர்ஃபுல்லான ஜாதகம் அமைஞ்சிருக்கா? அதாவது இப்போ இருக்கிற ஜாதக அமைப்பில் வந்து விஜய்க்கு வந்து யோக சனி காலம் இப்போ தொடங்கியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உதயநிதிக்கு தொடங்கின காலத்தில் தான் அவர் வந்து டெப்டி சிஎம்லாம் ஆனார். அப்போ தொடங்கும் போதே வந்து பவர் அதிகமாக கொடுப்பார். இப்போ வந்து யோக சனி காலத்துடைய எண்டு லாப சனி காலம்னு சொல்கிற இடத்துல தான் உதயநிதி இருக்கார். அதனால தான் வந்து இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு நேரம் சரியில்லை, ஸ்டாலின் சாருக்கு நேரம் சரியில்லை, அதனால் தோற்று போனார். இப்போ இவர் ஜெயிச்சிட்டாரு. திருப்பி இப்போ விஜய் ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் வந்து உதயநிதி தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து அது 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 எதிர்க்கட்சி தலைவர் ஆகிற அமைப்பு தான் இருக்குது. இப்போ இவரே வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன் சில இதில் வீடியோஸில் கூட. முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது, துணை முதல்வருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிகழ்வுகள் நான் அதில் இன்னொரு பாயிண்ட்டு நான் சேர்த்து சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருப்பேன்னா, யாரெல்லாம் குரு இவருக்கு குருங்கிறது தான் ஓட்டு அரசியல், குருவாக உள்ளவர்கள், குருபலம் உள்ளவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா இவர் சிஎம்மாகவே ஆயிடுவார் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட்டில் சேர்த்து சொல்லியிருப்பேன். இவரோட ஜாதகப்படி துணை முதல்வர் ஜாதகம். ஆனால் வந்து அவருக்கு அந்த அந்த ஓட்டு அரசியலுங்கிறது குருபலம் வேணும். குருங்கிறது தான் தங்கம், குருங்கிறது தான் புழங்கு பணம், குருங்கிறது தான் ஓட்டு அரசியல். ஓட்டு அரசியலுக்கு அந்த குருபலம் வேணும். அந்த குருபலம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த அதிகமான ஒரு ஆட்கள் உள்ளே வரும்போது இவங்க வந்து ஜெயிச்சிருவார். இப்போ குருபலம் உள்ள ஆட்கள் அவங்க உள்ளே வந்துட்டாங்க, சிலர்லாம் வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. அதனால் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் பலமான ஆட்கள் மட்டும் வந்துட்டால் இவர் சிஎம்மாக கையெழுத்து போட்டுடலாம். அதுக்கு வந்து ஆன்மீக பலமாக வந்து நம்ம வந்து வேளாங்கண்ணி மாதா கோயில் போகிறது, அந்த புதன் பலமான ஆட்களை உள்ளே எடுத்துக்கிறது, இது எல்லாமே பலம் கை கொடுக்கும். இன்னைய சூழலில் இப்போ எடப்பாடி ஐயா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நட்பு மூலியமாக தான் வர்றது. அதே நட்பு கெட்டு போச்சு. இப்போ பிஜேபி உள்ளே வந்ததால் சில ஓட் பேங்கிங்லாம் குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஆட்களை விட இவருக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் இவர் தான் திருப்பி எலெக்ஷன் வச்சாலும் இல்லை, இந்த எலெக்ஷனே திருப்பி எலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இவர் தான் சிஎம் ஆகிறார். அந்த சிஎம் ஆகிற பட்சத்தில் இவருக்கு தான் அதிக பவர் இருக்குது. இவருக்கு அடுத்தடுத்து ஆட்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போது பார்த்தோன்னா ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தில் வந்து அவங்கவுங்க தேர்தல் வாக்குறுதியெல்லாம் அளித்தாங்க. எந்த தேர்தல் வாக்குறுதி வந்து விஜய்க்கு கை கொடுத்ததா பார்க்கலாம்? அது மட்டும் இல்லாமல் நியூமராலஜி படி இதில் எதனும் நடந்திருக்கா? ஒன்றே ஒன்று தாம்மா, நியூமராலஜிங்கிறது எண்ணியல். இந்த எண்ணியலில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 9ஆம் எண் இப்போ 108 ஜெயிச்சிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணியல் எல்லாருக்கும் கை கொடுக்கும். எண்ணியலுங்கிறத எப்படி எடுத்துக்கணும்னா, ஒருத்தரோட ஜனஜாதகம்ங்கிறது சாப்பாடு மாதிரி. நியூமராலஜி, நேமாலஜி இதெல்லாம் வந்து பொரியல், ரசம் இந்த மாதிரி அது வந்து சப்போர்ட் பண்ணும். சில நேரம் அதுவும் வந்து இடைஞ்சல் பண்ணும். ஒரு உணவானது ஒழுங்காக அவங்களால சாப்பிட முடியாத ஒரு சூழலை அதெல்லாம் உருவாக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபா கூப்பன்றாரு. 8ங்கிறதே சனீஸ்வரனோட நம்பர். ஏற்கனவே அவருக்கு வந்து சனி பகவான் பாதகத்தில் போகிறார். சனி பகவான் பாதகத்தில் போகிற நேரத்தில் 8ஆம் நம்பரை கூட சொல்கிறாரு. சனி பகவான் கெடுக்கிற ஆள் அவர் பாதகத்தில் போகிற நேரத்தில் 8000 ரூபா கூப்பன் 8000 ரூபா கூப்பன் சொன்னார். அதனால் அது ஒரு பெரிய ஃபெயிலியர் கொடுத்துச்சு அவருக்கு. ஒன்று. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 2000 வந்து இவருக்கு எடப்பாடி ஐயாவுக்கு 2000 சொன்னாங்க. 2000 சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த 2000 அப்படிங்கிறத விட அவருக்கு வந்து இந்த சேர்வார் தோஷம் தான் மெயின்.
இந்த நட்பால் தோஷம் ஆட்சிக்கு வந்தா 10,000 தருவோம் அப்படி. இல்லை, அதுதான் அது அடிக்கடி மாற்றக்கூடாது ஒன்று. அது அந்த அந்த இடத்துல அது இப்போ மெயின் இல்லை. சேர்வார் தோஷம் ராகு 4ஆம் நம்பர் அவருக்கு அடிச்சு விட்டுருச்சு. இவரை பொறுத்தவரை என்னென்னா கேஸ் போன முறை வந்து எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை குறைப்போம் மத்திய அரசில் சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துச்சு. இந்த முறை இவர் சொன்ன பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஒரு வருடத்திற்கு 6 சிலிண்டர். இந்த 6 சிலிண்டருங்கிறது அதே மாதிரி மாதத்துக்கு 6ங்கிறது இவருக்கு நியூமராலஜி நம்பர் சூப்பர். எப்போதுமே சுக்கிரன் 6 1. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபான்னு சொல்லி பெண்களுடைய வாக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டார். இந்த 2500 ரூபா வந்து பணமும் 6 சிலிண்டரும் அப்படியே பூம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய பெண்களுக்கு இவருடைய நீங்கள் வேணால் அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்களுடைய விஷயங்களாக இருக்கும். பெண்களை ஃபுல்லாக வந்து பெண்களை மேம்படுத்துகிற விஷயங்களாக இருக்கும். அதனால் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அவருக்கு அதிகமாக போச்சு. இதில் நம்பரும் வேலை செய்யும். நம்மளை அதாவது கெட்ட நேரம் வரும்போது நம்மளை மீறி சனீஸ்வரனோட நம்பர் உள்ள விஷயங்கள சொல்லிடுவோம். அதேமாதிரி நல்ல நேரம் வரும்போது நம்மளை மீறி வந்து நல்ல நம்பரை நம்ம சொல்லிவிடுவோம். இது நேச்சர். அதுக்கு தான் நான் ஜோதிகாரங்களை வச்சு ஆய்வு பண்ணிக்கிறது. அது அந்த நியூமராலஜி கை கொடுத்துச்சு தான் உண்மை. விஜய்க்கு வந்து கை கொடுத்துச்சு, எதிரணிகளுக்கு கை கொடுக்கல. தமிழகத்தில் இப்போ தொங்கு சட்டசபை அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஆல்ரெடி கணிச்சு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் இப்போவும் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இப்போ கூட்டணி கட்சிகளை இணைச்சாலும் 118ங்கிறது வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு நம்பர். அதில் ஒன்று அப்படி வந்து தள்ளுனாலுமே வந்து ரொம்ப தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரியான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 5 ஆண்டுகால ஆட்சி வந்து ரொம்ப கடுமையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது விஜய்க்கு. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா 118 கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துட்டா. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட 108 இருக்குது. அதுக்கடுத்து அவங்க ஒரு 5 வந்திருக்காங்க காங்கிரஸ் 113. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இதுக்கு வந்து 113க்கு இன்னும் ஒரு 5 தேவை. அது இல்லாமல் ஒருத்தர் சபாநாயகராக போயிடுவார். ஒருத்தர் வந்து இவர் 2 தொகுதியில் இருக்கார். விஜய் 2 தொகுதியில் இருக்கார். ஒன்றை வந்து ராஜினாமா பண்ணிடும்போது அதில் வந்து ஒன்று குறைஞ்சிரும். அப்போ நமக்கு வந்து 118ங்கிறது அக்யூரேட்டாக வந்துட்டால் எப்படி இந்த 5 ஆண்டு காலத்தை ஓட்டுவார் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொள்ளுங்க. இந்த ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் பல வேறு கட்சியில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு வந்து இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 1. 2வது பூமா வந்து இவருக்கு வந்து பெரும்பான்மையும் தாண்டி அதிக பெரும்பான்மையை தாண்டி 120 போயிடுவார். 120 130 போயிடுவார். உள்ளாட்சி எலெக்ஷன் டைமில் இன்னும் நிறைய பேர் இணைவாங்க. அதனால் அந்த 108ங்கிறது ஒரு நம்பர் தான். ஆனால் என்னுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இவருடைய இடையில இந்த கூட்டணி எல்லாம் பிரியறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. இவருடைய அரசியல் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 108ங்கிறது 118 இருக்கு இல்லையா, 132 வரைக்கும் இவருடைய அமைச்சரவையில் இருப்பார்கள். இவருடைய எம்எல்ஏ சீட் வந்து 132 136 அப்படின்னு வரக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதிகபட்சம் 136 வரைக்கும் இருக்கிறது. 134 135 130க்கு மேலே போயிடும். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த வாய்ப்புகள் வந்துடும். அந்த அளவுக்கு மற்ற கட்சியிலேருந்து பிரிஞ்சு இங்கே வந்துடுவாங்க. அதிலும் முக்கியமாக சொல்லப்போனால் ஏடிஎம்கேலேருந்து பிரிந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்கே வந்து சந்திரன் பலம் இல்லை அந்த கட்சியில். இவருக்கு சந்திரன் பலம் இருக்குது. இதை தூக்கி அப்படியே சரசன்னு வந்துடலாம். அதுக்கு அந்த புதன் பலமான ஆட்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா, இப்போ திரிஷா மாதிரி ஆட்களோ இல்லை வந்து வேறு யாராவது புதன் பலமான ஆட்கள் வந்துட்டு சரசரன்னு வந்துடும். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட இருக்கிறது 113. இந்த 113ங்கிறது அப்படியே 133 ஆகிடும். 20 பேர் சரன்னு வந்துடுவாங்க. அதனால் அதுக்கான வேலைகளை இவங்க பார்க்கணும். பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு அரசியல் ஃபார்ம் பண்ணலாம். அதன் மூலியமாக மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு எந்த மாற்றத்துக்காக விரும்பி மக்கள் விசில் ஊதினார்களோ அந்த விசில் சத்தம் உலகெங்கும் வந்து சத்தமாக கேட்டுரும். இப்போது நடந்து முடிஞ்சிருக்க சனி பயிற்சியாக இருக்கட்டும், வரப்போக இருக்கிற குரு பயிற்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரப்போகிற ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், இந்த பயிற்சிகள்லாம் விஜய்க்கு எந்த மாதிரியான மாற்றத்தை தரும்? ஒன்று தான், நடந்து முடிந்த சனி பயிற்சி யோக சனி காலத்தை தொடக்கி வச்சதால தான் இவர் சிஎம் அந்தளவுக்கு ஆகிட்டார். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்குது. அந்த குரு பயிற்சி ஜென்மத்தில் குரு உட்காருவார். ஜென்மத்தில் குரு உட்காரும்போது அரசியல் கணக்கில் நிறைய தலைவலிகளை இவர் அனுபவிப்பார். அது இதுன்னு நிறைய ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே இவருக்கு வந்து கொஞ்சம் போதும் ஆகிடும். அதை புரிஞ்சுக்குவார். ஏன்னா சாதாரண விஷயங்களை கூட ரொம்ப கடுமையாக உழைத்து கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். ஒரு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கடுமையாக உழைச்சி கற்றுக்கிற மனுஷன். டே நைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு மனுஷன். அதனால் வந்து அவர் ஈஸியாக கற்றுக்குவார். முயற்சி ஸ்தானத்தில் தான் அவருக்கு ராகு இருக்கார். அதேமாதிரி சந்திரன் செவ்வாய் நீட்சபங்க ராஜயோகம். அதனால் கற்றுக்கும் திறன் அதிகம். அதனால் ஈஸியாக கற்றுப்பார். அது ஜென்ம குருவாக இருப்பார். ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் இருக்கும். அந்த அக்டோபருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் நடந்து இவருக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரே தூக்கு ஜம்முன்னு அடிச்சிடும். 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற அந்த ராகு வந்து 5ஆம் இடத்துல ஆக்டிவேட் ஆவார். 5ஆம் இடத்துல ஆக்டிவேட் ஆகும்போது
தொழில்காரகனா அரசியலே ஒரு தொழிலாகி சும்மா ஜம்முன்னு செஞ்சிருவார். அதனால் அது வரைக்கும் இந்த போராட்டம் இருக்க தான் செய்யும். ஃபஸ்ட்டு இப்போ ஆட்சி அமைக்கிறதுல இருக்கும், அப்புறம் ஆட்சியில் அந்த இவங்களுக்கு எதெல்லாம் நிறைவேற்றணுங்கிறதுல இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிலாம் இப்படி ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கும். இப்படி போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, இப்போ வந்த சனிப்பெயர்ச்சி யோகமாக இருந்தது. அதுக்கடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி சில தலைவலிகளை கொடுத்தாலும் அப்புறம் வந்து அக்டோபருக்கு மேலே நல்லது செய்யும். அதே மாதிரி வரக்கூடிய ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து ஒரு நல்ல அரசியல் தலைவரா ஜம்மு நிக்க ஆக வைக்கும். மொத்தத்துல அதுல பயமே விஜய் இல்லை. முதலமைச்சராகி ஒரு நல்ல ஆட்சி தான் மக்களுக்கு தரப்போகிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பா 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 முதலமைச்சர் ஆயிடுவாரு, நல்ல ஆட்சியை தருவாரு. சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். அந்த தடுமாற்றங்கள்லாம் வந்து அவர் வந்து எதிர்காலத்தில் பீட் பண்ணிடுவாரு. அது வந்து நம்ம வந்து வேடிக்கை பார்க்கலாம். கண்டிப்பா வந்து மிக சிறப்பாகவே இருக்கும். நம்ம அதில் பயணம் பண்ண போகிறோம். பரபரப்பான அரசியல் சூழல்ல நிறைய விஷயங்களை பற்றி முதலமைச்சர் விஜய் ஆவாரா இல்லை அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் தரக்கூடிய விதமா உங்களுடைய அந்த பதில்கள் எல்லாமே அமைஞ்சது. ரொம்ப நன்றி. நன்றி சார். மீண்டும் சந்திக்கலாம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.